நம சிவாய. பார்வதி தேவி பூமியை சுத்தம் செய்து மாமுனிவர்களாலும் செய்ய முடியாத கடுமையான தவத்தை செய்யத் துவங்கி, உடற்பற்று என்பதே சிறிதுமில்லாமல் சூரியனிடத்தில் பார்வையை பதித்து மேலான தவம் செய்தாள். கிரீஷ்ம ருது காலத்தில் பஞ்சாக்னி மத்தியிலும், வர்ஷ ருது காலத்தில் பூமியிலும், குளிர்காலத்தில் தண்ணீரின் மத்தியிலும் இருந்து கடுந்தவம் செய்து கொண்டே மரங்களை நட்டாள். அதோடு அந்த கௌரி சிகரத்தில் நாள்தோறும் மரங்களுக்கு தண்ணீர் வார்த்து காப்பாற்றியும் அதிதி பூஜையும் செய்து வந்தாள். பனிகாலத்தில் குளிராட்டும் வாடை காற்றுக்கும், மழை காலத்தில் மழைக்கும், எக்காலத்திலும் பசிக்கும் பயத்துக்கும் அஞ்சாமல் மாமுனிவர்களும் செய்ய முடியாத மாபெரும் தவத்தை மகா கடுமையாக செய்து வந்தாள். அவளது தவத்தை கண்ட அருந்தவ முனிவர்களும் வியந்து பிரமித்தார்கள். பார்வதி தேவி தவம் செய்து வந்த ஆசிரமத்திற்கு அருகே இருந்த சிங்கம், புலி, மான், பசு முதலிய மிருகங்கள் இயற்கை பகையின்றி ஒன்றோடு ஒன்று அன்பு கொண்டு வாழ்ந்தன. விதவிதமான புற்பூண்டுகள் அவளது ஆசிரமத்தை சுற்றிலும் செழித்து வளர்ந்தன. நறுமண மலர்கள் பூத்து குலுங்கின. இவ்விதம் பார்வதி தவம் செய்த அந்த கௌரி சிகரம் கைலாசத்திற்கு சமமாக விளங்கியது. இவ்வாறு பார்வதி தேவி அருந்தவம் செய்யும் போது தேவர்களும் மகரிஷிகளும் பார்வதி தேவியின் தவத்தை பார்த்து அத்தவத்தின் தேஜஸால் வியாபரிக்க பெற்றவர்களாய் சிவபெருமான் வீற்றிருக்கும் திருக்கைலாயத்திற்கு சென்று சிவபெருமானை வணங்கி வழிபட்டு, கைலாசநாதனே, நீரே ஸ்வயம்பு, நீரே சங்கரர், நீர் மேலான கருணையுள்ளவர், உலகங்களை தகனம் செய்யக்கூடியதாகவும் மிகவும் பயங்கரமானதாயும் தேவர், முனிவர், தானவர் முதலானவர்களாலும் கூட செய்ய முடியாத பெருந்தவத்தை பார்வதி தேவி இயற்றி வருகிறாள். கருணாநிதியே, தயவு செய்து பார்வதி தவத்திற்கு இறங்கி எங்களது காரியத்தையும் நிறைவேற்றி அருள வேண்டும் என்று இறைஞ்சினார்கள். அவ்விதம் கூறிய தேவர்களையும் நாரதரையும் சிவபெருமான் கடைக்கண்ணால் பார்த்துவிட்டு புன்னகை செய்து, தேவர்களே, உங்களை போன்றவர்களாலும் காண முடியாத நான் மலையரசன் மகளான பார்வதி செய்யும் தவத்திற்கு மனமகிழ்ந்து அவளுக்கு தரிசனம் கொடுத்து அவளையே திருமணம் செய்து கொள்ளப் போவது நிச்சயமாகும். இந்த விஷயத்தில் உங்களுக்கு யோசனை வேண்டாம். உங்கள் காரியம் கைகூடும். ஆகவே உங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பி போகலாம் என்று கூறி அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினார். அதன் பிறகு சிவபெருமான் ஜடைமுடி தரித்த ஒரு கிழ பிராமணனாக வேடம் பூண்டு பார்வதி தேவி தவம் செய்து கொண்டிருந்த ஆசிரமத்தை அடைந்தார். அவ்வாறு வந்த வேதியரை கண்டதும் பார்வதி தேவி பெரும் மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்று அர்க்கிய பாத்திய அசமானிதிகளால் உபசரித்து வழிபட்டாள். அவ்வனத்திலுள்ள சுவையான பழங்களை உணவாக உணவளித்தாள். விருந்தினராக வந்த வேதியர் தமது வயதுக்கு ஏற்ப சிறிது நேரம் நித்திரை செய்தார். அவர் உறக்கம் நீங்கி எழுந்ததும் பார்வதி தேவி அவரை மேலும் உபசரித்து அவரை நோக்கி, நீங்கள் எங்கு வந்தீர்கள் என்று கேட்டாள். வேதியர் வடிவில் வந்திருந்த சிவபெருமான் நான் விருத்தாந்தங்களை ஒருவாறு சொல்லி தன் மெய் வடிவை காட்டாமல் தான் கொண்ட வேடத்திற்கு ஏற்ப கபட வார்த்தைகளை பேசலானார். ஏ தேவி, இந்த தீர்த்தம், பலம், உன் தவம் ஆகிய யாவும் எப்பொழுதும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். நான் கேட்கும் சில கேள்விகளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். பால்யயான நீ என்ன காரணத்திற்காக தவம் செய்கிறாய்? எல்லா பூஜைகளையும் பூரணமாக செய்வதை பார்த்தே நம் இருவருக்கும் சிநேகம் உண்டாயிற்று. உன் அந்தரங்க விஷயம் எதுவாயினும் என்னிடம் பேதம் பாராட்டாமல் சொல்ல வேண்டுகிறேன். உன்னிடத்தில் தவத்தால் ஆகும் எல்லா விதமான பயன்களும் நிறைந்திருக்கின்றனவே. இந்த தவத்தை கணவனை அடைய வேண்டும் என்று விரும்பி செய்வதாக இருந்தால் இத்தவத்தை இத்தோடு நிறுத்திக்கொள். இரத்தினமானது தன்னை கொள்வோனை தேடிச் செல்வது இல்லை. ஆயினும் இரத்தினத்தை கொள்வோன் தானே வந்து அதனை கிரகித்துக் கொள்வான். உன்னுடைய சௌந்தரியம் எல்லாம் தவம் செய்வதனால் வீணாகின்றன.
உன் அழகான ஆடை ஆபரண அலங்காரங்களை எல்லாம் உதறிவிட்டு தோல் மரவுரி போன்றவைகளை ஏன் அணிந்திருக்கிறாய்? அதற்கு காரணம் சொன்னால் அதை கேட்டு நான் மகிழ்வேன் என்றார். வேதிய வேடதாரி கேட்ட கேள்விகளுக்கு பார்வதி தேவி தானே விடை சொல்ல வெட்கப்பட்டு விலகி சென்று தன் தோழிகளில் ஒருத்தியை அனுப்பி அவள் மூலம் எல்லா விஷயங்களையும் அவருக்கு தெரிவிக்கச் செய்தாள். இன்னைக்கு பார்த்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு சில சொற்களுக்கு விளக்கம் பார்க்கலாம். கிரீஷ்ம ருது காலம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். அதாவது ஆனி ஆடி மாசத்தை சொல்றாங்க. பார்வதி அம்மா வந்து இந்த தவம் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த கிரீஷ்ம ருது காலத்தில் அவங்க பஞ்சாக்னி மத்தியிலும், அதாவது 5 சைடும் நெருப்ப மூட்டி நடுவுல நின்னு அவங்க தவம் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தை கிரீஷ்ம ருது காலம்னு அந்த காலத்துடைய பெயர். அதாவது அந்த கிளைமேட் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க? அதாவது ஆனி மாசம், ஆடி மாசம். அப்போ காத்தடிக்கிற டைம்ல அவங்க வந்து அக்னிக்கு நடுவுல நின்னு தவம் பண்ணியிருக்காங்க. அடுத்து வருஷ ருது காலம் ஆவணி புரட்டாசி. அப்போ வருஷ ருது காலத்துல அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்க? குளிரும் அந்த டைம்ல வந்து கிட்டத்தட்ட குளிரா இருக்கும் இல்லையா? அப்பயும் வந்து அவங்க அக்னிக்கு நடுவுல நின்னு தவம் பண்ணியிருக்காங்க. ஆசமனாதி அப்படின்னா நம்மளுடைய விதிமுறைகள் இருக்கு இல்லையா? ஹிந்து சாஸ்திரப்படி சில விதிமுறைகள் இருக்கு. அந்தனர் வடிவில் அவர் வராரு. அவருக்கு வந்து ஆசமனாதி முறைப்படி அவங்க வந்து உணவளிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அது எப்படின்னா, இந்த கையில நம்ம வந்து பார்த்துருப்போம். பிராமணர்கள் வீட்டுக்கு போனா அவங்க வந்து அந்த கையில தண்ணி கொஞ்சம் எடுத்து அந்த சாப்பாடுல எல்லாம் சுத்திட்டு கீழே விட்டுட்டு அப்படிலாம் சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹிந்துத்துவ விதிமுறைகள் அததான் வந்து அவங்க வந்து அப்படி சொல்றாங்க. ஆச்சமனாதின்னு சொல்றாங்க. ஓம் நம சிவாய.